குட் மார்னிங் பா. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் செஷன்ஸில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன சொல்லியிருந்தேன், ஒரு எல்பிபி எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இந்த செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் 1 மட்டும் பார்க்க போகிறோம். அண்ட் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் 1ஓட அல்காரிதம் அண்ட் அதை வச்சு ஒரே ஒரு ப்ராப்ளம். ஸோ அதோட இந்த செஷன் நம்ம முடிச்சுட்டு போகிறோம். அண்ட் வழக்கம் போல் அதில் ஒரு எஸ்பிபி செல்ஃப் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் கொடுத்துருவேன், அது நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நான் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெத்தட் டு சால்வ். So the simplex 1 அப்படிங்கிறது which is a kind of a method to solve an LPP, which is a linear programming problem. So when we decide to solve a linear programming problem, அதுல வந்து எத்தனை வேரியபிள்ஸ் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கணும். ஓகே, ஸோ எத்தனை வேரியபிள்ஸ் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு ஒன்று எழுதணும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ங்கிறது என்ன சொன்னேன், அதோட கண்டிஷன்ஸ் மாதிரி இங்கே கொஞ்சம் வரும். ஸோ நான் சொல்லும்போது அதை ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நான் மறுபடியும் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு ஞாபகம் வரதை விட நான் சொல்லும்போது உங்களுக்கு எங்கேயாவது அந்த சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து உள்ளேருந்து வருதா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் 1ல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எல்பிபி கொடுத்துருவாங்க. அது ஒரு ஃபார்மில் இருக்கும், நார்மலாக இருக்கிற ஃபார்மில் இருக்கும், லெஸ் ஆர் ஈக்குவல் டு எல்லாமே இருக்கும். அண்ட் சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும், கன்ஸ்ட்ரைன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு 7 ஸ்டெப் இருக்குது, இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை பார்க்கணும். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் மாற்றணும். ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் should be of maximization. ஸோ இன் கேஸ் ஆஃப் மினிமைசேஷன் வாட் we have to do? ஸோ மினிமைசேஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மினிமைசேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி நம்ம மேக்ஸிமைசேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷனில் இருக்காங்கிறத செக் பண்ணிடணும். அண்ட் ரெண்டாவது அந்த பிஜே, அதாவது அந்த ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன வச்சுக்கணும்னா பாசிட்டிவா இருக்க மாதிரி பார்க்கணும். ஸோ இன்கேஸ் அதுல பாசிட்டிவா இல்லை அப்படின்னா ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணி அதை மாற்றி எழுதிடணும். ஓகே, ஸோ அப்போ அந்த பிஜேஸ் எல்லாமே நமக்கு கிரேட் நார் ஈக்குவல் டு 0வா இருக்கணும், நான் நெகட்டிவா இருக்கணும். ஸோ அதான் வந்து அந்த பிஜே. அண்ட் மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம அந்த வழக்கமாக ஒரு இன்இக்வாலிட்டி இருந்துச்சுன்னா அதை ஈக்குவலாக மாற்றுவோம். ஸோ ஈக்குவலாக எப்படி மாற்றுவோம்? ஸோ லெஸ் நார் ஈக்குவல்னு இருந்துச்சுன்னா நம்ம ஸ்லாக் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்லாக் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்லாக்குக்கும் சிம்ப்ளெக்ஸ் 1க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு சொல்கிறோம். ஓகே, அண்ட் அடுத்து 4வது ஸ்டெப் என்னன்னா ஐபிஎஃப்எஸ் எழுதணும். ஸோ அதனால் ஐபிஎஃப்எஸ் அப்படின்னா இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். ஸோ இது 4வது ஸ்டெப். அண்ட் 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் அது பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம அந்த ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ற ஃபார்மில் எழுதுவோம் இல்லையா. ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ற ஃபார்மில் எழுதுவோம் இல்லையா. ஸோ இந்த ஏவை வந்து 2 மேட்ரிக்ஸாக பிரிக்கணும். ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் பி. ஸோ இதில் இந்த பியை மட்டும் எடுத்துக்கணும். அந்த பியை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு வரும், நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் பி அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் இது இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், நான் ப்ராப்ளம் எழுதி சொல்லுவேன். ஓகே, அந்த 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம ZJ மைனஸ் CJ கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ZJ மைனஸ் CJ கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ஸோ அந்த ZJ மைனஸ் CJ வச்சு தான் நம்ம அடுத்த ஐட்ரேஷன் போகணுமா இல்லை இதே ஐட்ரேஷன் பண்ணணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த ZJ மைனஸ் CJ அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே கிரேட் நார் ஈக்குவல் டு 0, எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏதாவது ஒன்று, ஸோ எனி 1 ZJ minus CJ less than 0 இருந்தா கூட நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகணும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி அதில் நமக்கு மினிமம் வேல்யூஸ் வரும். ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணி அதை என்ட்ரிங் வேரியபிளாக வச்சுக்கணும். அண்ட் அந்த என்ட்ரிங் வேரியபிளை அதை வச்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் ரோ இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் காலம்ல நமக்கு YIR அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா XB by YIR அப்படிங்கிற ரேஷியோ கால்குலேட் பண்ணோம். அண்ட் அந்த ரேஷியோவில் இருக்கிறதுலே லோவஸ்ட்டை சூஸ் பண்ணி நம்ம லீவிங் வேரியபிளாக செட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதெல்லாம் மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணி என்ட்ரிங் வேரியபிளாக சொல்கிறோம், அதில் லோவஸ்ட்டை சூஸ் பண்ணி நம்ம லீவிங் வேரியபிளாக சொல்லுவோம். ஸோ இப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு மறுபடியும் வேணால் இதை பாருங்கள், ஓரளவுக்கு புரியலாம். ஸோ அப்படி சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பர்டிகுலர் எலமெண்ட், இந்த கீ ரோவும் கீ காலமும் மீட் பண்ணுற இடத்துல நம்ம 1ன்ற நம்பர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருவோம். அந்த எலமெண்ட்டை கீ எலமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த கீ எலமெண்ட் இருக்க இடத்துல 1 இருக்கணும், அண்ட் மற்ற இடத்துல எல்லாம் 0 இருக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் இது சொல்லும்போது சொல்கிறேன், ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான்.
ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஐட்ரேஷனுக்கும் அகைன் நம்ம ஸ்டெப் 5 ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 5 ரிப்பீட் பண்ணி அதில் பாசிட்டிவாக எல்லாமே பாசிட்டிவாக வந்துச்சுன்னா நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்லிட்டு அதோட நிறுத்திடணும். பாசிட்டிவாக வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், வழக்கம் போல மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணி இது பண்ணணும். அண்ட் இதில் சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து இப்படி சூஸ் பண்ணுற இந்த வேரியபிள் இருக்குது இல்லையா, ஸோ லெஸ் தென் 0 இருக்கிற ஒரு காலமை சூஸ் பண்ணுறீங்க, அந்த காலமில் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு நமக்கு அன்பவுண்டட் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோட முடிச்சிருவோம். ஓகேயா? ஸோ இவ்வளோ தான் இதில் சொல்ல வேண்டியது. நமக்கு ஸ்ட்ரைட்டாக ப்ராப்ளம் 1க்கு போயிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷனாக இருக்கான்னு பார்க்கணும். மேக்ஸிமைசேஷனாக இல்லைனா மைனஸால் மல்டிப்ளை பண்ணி மினிமைசேஷனாக மேக்ஸிமைசேஷனாக மாற்றிடணும். அண்ட் எல்லா ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட்டும் நமக்கு நான் நெகட்டிவாக இருக்கணும். ஸோ நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதே மைனஸால் மல்டிப்ளை பண்ணி மாற்றிக்கணும். அண்ட் ஸ்லாக் வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். IBFS எழுதணும், இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் பேர். அண்ட் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் நான் ப்ராப்ளம் எழுதி சொல்கிறேன். அண்ட் ZJ - CJ which is greater than or equal to 0. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து இந்த ZJக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ZJக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ZJக்கு ஃபார்முலா என்ன, CBXJ. ஓகே, ஸோ CBXJ உள்ள இருக்க ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் என்டரோட கரஸ்பாண்டிங் வேல்யூவோட நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ அது வந்து லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணி அதில் எது மோஸ்ட் நெகட்டிவாக இருக்கோ அதை என்ட்ரி வேரியபிளாக சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அந்த காலம் வச்சு அந்த ரேஷியோ கால்குலேட் பண்ணி அதில் லீஸ்ட் வேல்யூவாக இருக்கிறது லீடிங் வேரியபிளாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் கன்ஃபியூஸே ஆகிடக்கூடாது. நம்ம அடுத்தடுத்த மெத்தட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ இந்த ஸ்லாக்குக்கும் சிம்ப்ளெக்ஸ் ஒன்றுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில், அதாவது சிம்ப்ளெக்ஸ் 1ல ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே ஸ்லாக் வேரியபிள்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ ஒரு LPPல லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ல நமக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷனாக இருந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம சிம்ப்ளெக்ஸ் 1ல தான் போகணும். ஓகே, மற்ற மெத்தட்ஸ்லையும் போகலாம், ஆனால் சிம்ப்ளெக்ஸ் 1 ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். அண்ட் இன்கேஸ் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரெயின் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நம்ம சிம்ப்ளெக்ஸ் 1ல பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸை நம்ம இங்கே பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அது வந்து அடுத்த சிம்ப்ளெக்ஸ் 2ல வரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு சிம்ப்ளெக்ஸ் 1 மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த சிம்ப்ளெக்ஸ் 1ல நான் இப்போ ப்ராப்ளம் பண்ணலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளம் நான் இதுக்கான மெட்டீரியல் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதில் கூகுள் கிளாஸ் ரூமில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ இப்போ அதை அப்படியே பார்த்துங்க. எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, யூஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் to solve the following LPP. Maximize Z is equal to 4x1 plus 10x2 subject to the constraint 2x1 plus x2 less than or equal to 50 and 2x1 plus 5x2 less than or equal to 100, 2x1 plus 3x2 less than or equal to 90, x1 comma x2 greater than or equal to 0. எஸ், ஸோ இப்போ நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஃபாலோயிங் LPP சால்வ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் பார்க்கறதுனால சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் வெறும் சால்வ்னு மட்டும்தான் இருக்கும். நம்ம எதை பார்த்து முடிவு பண்ணணும்னா, இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்க அந்த LPPயில் இருக்க கன்ஸ்ட்ரெயின்ஸை பார்க்கணும். கன்ஸ்ட்ரெயின்ஸோட சைன் இன்இக்வாலிட்டி பார்க்கணும். ஸோ அந்த இன்இக்வாலிட்டி லெஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ் 1க்கு போயிடணும். ஓகே, ஸோ அப்போது இதில் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா நம்ம சிம்ப்ளெக்ஸ் 2க்கு போகணும். அது லேட்டர் கேஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாமே லெஸ் ஆர் ஈக்குவல் தான் இருக்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றி எழுதணும் இல்லையா. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? ஸோ இப்போ சொல்யூஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணுறோம். the standard form, the standard LPP is objective function maximizationல இருக்கா? எஸ் இருக்கு. ஸோ அப்போ maximize Z is equal to 4x1 plus 10x2 அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், இன்இக்வாலிட்டி சேஞ்ச் பண்ணி மாற்றி எழுதணும். அண்ட் அதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட்லாம் பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட்லாம் பாசிட்டிவாக இருக்கா? ஸோ எஸ், இங்கே 50, அங்கே 100, 90. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே, மேக்ஸிமைசேஷன் இருக்குது. ரெண்டாவது கண்டிஷன், இந்த ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட்லாம் என்னவா இருக்குது, நமக்கு
பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் ஓகே. அண்ட் மூணாவது என்ன சொல்லியிருந்தேன், எஸ் ஸ்லாக் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம வழக்கம் போல் எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ, அதாவது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம், அதிகமாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போது இங்கே கம்மியாக இருக்கு, நம்ம இங்கே ஒரு வேரியபிளை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு 2x1 + x2 + x3. ஸோ x3 இந்த ப்ராப்ளம் இல்லை, நான் x3 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ which is equal to 50. ஸோ இங்கே x3 ஆட் பண்ணும்போது நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேயே அதே x3 ஆட் பண்ணணும். பட் அந்த காஸ்ட் என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன, 2x1 + 5x2 + x4. ஸோ அதில் லெஸ் தான் ஈக்குவல் டு இருக்கு, நான் அதை மாற்றி எழுதுறதுக்காக x4 which is equal to 100 எழுதுனேன். அண்ட் அதுக்கப்புறம் மூணாவது கன்ஸ்ட்ரெயின்ட், ஸோ இப்படி x4 எழுதுனதுக்கப்புறம் அதுலேயே 0 x4 ஆட் பண்ணிக்கணும். அண்ட் மூணாவது 2x1 + 3x2 + x5 which is equal to 90. ஸோ இதில் +0 x5 எழுதுகிறேன். ஓகே, ஸோ ப்ராப்ளம் கரெக்டாக எழுதிக்கணும்னு செக் பண்ணிடுறேன் ஒரு வாட்டி. எஸ் 4x1 + 10x2. ஓகே, அண்ட் 2x1 + x2 equal to 50 and 2x1 + 5x2 equal to 100 and 2x1 + 3x2 which is less than or equal to 90. x1, x2 greater than or equal to 0. ஸோ இதில் நம்ம சொல்லும்போது என்னன்னா x1, x2, x3, x4, x5 greater than or equal to 0 ன்னு சொல்லலாம். அல்லது சிம்பிளா xi greater than or equal to 0. ஸோ i varies from 1 to 5 சொல்லிடலாம். ஓகே, எஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் தி எல்பிபி. ஸோ இந்த மாதிரி ஸ்லாக்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் பக்கம் போகணும். ஸோ இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன, AX = B. அந்த ஃபார்மில் இதை மாற்றி எழுதணும். ஸோ அந்த ஃபார்மில் நம்ம மாற்றி எழுதி ட்ரை பண்ணி பார்ப்போமா. எஸ். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளமும் AX = B எழுதக்கூடாது, நம்ம மாற்றி ஸ்டாண்டர்ட் எல்பிபின்னு வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா AX = B அப்படின்ற ஃபார்மெட்டில் எழுதணும். ஸோ நான் இதை ஆக்சுவலாக அழிச்சிடுறேன். ஸோ அழிச்சதுக்கப்புறம் AX = B எழுதுனா என்ன வரும் அப்படிங்கிறத நான் எழுதுறேன். ஸோ இதோட ப்ராப்பர் நோட்ஸ் நான் கொடுத்துறேன். டேபிள் மட்டும் புக்கில் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அண்ட் இந்த டேபிள் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மாற்றி எழுதிருக்கேன். அந்த புக்கில் அதெல்லாம் தனியாக கேல்குலேஷனும் செப்பரேட்டாக பேஜ் நிறைய பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படிலாம் பண்ண போகல, டேபிள்லேயே பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ இதோட AX = Bன்ற ஃபார்மெட் எழுதணும். ஜஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் எழுதுனா போதும். ஓகே, ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் எழுதும்போது நமக்கு என்னென்ன வேரியபிள் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் எழுதிங்க மேலே. ஸோ x1, x2 நம்ம ரெஃபரன்ஸ்க்காக, அண்ட் இது ஒன்றும் கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை, நம்ம ரெஃபரன்ஸ்க்காக எழுத போகிறோம். ஓகே, ஸோ அப்போ x1ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ல 2, x2ஓட கோஎஃபிஷியன்ட் 1 அண்ட் x3ஓட கோஎஃபிஷியன்ட் 0. சாரி, x3ஓட கோஎஃபிஷியன்ட் 1, x4ஓட கோஎஃபிஷியன்ட் 0, x5ஓட கோஎஃபிஷியன்ட் 0. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் ஏன்ற மேட்ரிக்ஸ் இருக்க போகுது. ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் மேலே ரெஃபரன்ஸ்க்காக எழுத சொன்னேன். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்கும்போது x1க்கு 2, x2க்கு 5, x4க்கு மட்டும் 1, x3க்கு 0, x4க்கு 1, x5க்கு 0. ஓகே, ஸோ நான் எதுக்காக எழுதியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் x4 மட்டும் தான் இருக்கு, x3, x2 வந்துட்டு இங்கே 1 போட்டுருவோம் ஒரு சில நேரத்தில். ஸோ நான் அந்த ரெஃபரன்ஸ்க்காக நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்தது இது மூணாவது கன்ஸ்ட்ரெயின்ட் நமக்கு 2, 3 அண்ட் 1, 0, 0 போடணுமா. நல்லா யோசிச்சு பாருங்க. x3 பார்க்கணும். ஸோ x3 இங்கே இல்லை, அப்போ 0, x4 இல்லை, அப்போ 0, அப்போ x5 1 இல்லையா. எஸ். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் x1, x2, x3, x4, x5. ஸோ அதெல்லாம் இருக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு அந்த பீன்ற மேட்ரிக்ஸ். பீன்ற மேட்ரிக்ஸ் என்ன, ஸோ இங்கே இருக்கிறது 50, 100, 90. ஓகே, ஸோ இதுதான் வந்து A, இது X, இது B, ஸ்மால் b ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் இது என்ன சொன்னேன், ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் மாதிரி பார்த்து A, Bன்னு பிரிக்கணும்னு சொன்னா, ஸோ இந்த நம்ம ஆட் பண்ண வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாம் சிம்பிளா சொல்லணும். ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியும். ஸோ அதோட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருங்க. ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதுதான் நமக்கு என்னன்னா B. ஓகேயா. ஸோ இப்போ மூணாவது ஸ்டெப்பான இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்டாக பார்க்குறோம், கரஸ்பாண்டிங் வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுவோம். அதே மாதிரி 3 கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு எழுதுனதுக்கப்புறம் என்னென்ன வேரியபிள் இருக்கோ எல்லாத்தையும் எழுதிடுவோம். ஸோ x1, x2 நிறுத்திடக்கூடாது. அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்து இப்படி எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட் எல்லாம் இங்கே எழுதிடும். ஓகே, ஸோ அப்படி எழுதுனதுக்கப்புறம் இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் நாலாவது ஸ்டெப் இல்லையா. எஸ். ஸோ நம்ம IBFS கால்குலேட் பண்றோம். IBFS கால்குலேட் பண்றோம் என்னன்னா
bx equal to b அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அதில் x is equal to b inverse b. ஓகே, ஸோ அப்போ இந்த எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன வரும்? இதுதான் இந்த எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸ். ஸோ x1 x2 x3 x4 x5 வரைக்கும் இருக்கு. and which is equal to b inverse b. so b inverse b னா இதுக்கு இன்வெர்ஸ் எடுக்கணும் இல்லையா? ஸோ இதான் b சொல்லியிருக்கேன், ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ அதுக்கு இன்வெர்ஸ் எடுக்கணும். and b என்னது 50 100 90. ஓகே, ஸோ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? அதே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ அப்போ அதை விட்டுலாம். ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரோ இந்த காலம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வெறும் 50 மட்டும் வரும். மற்ற ரெண்டுலேயும் 0, அதாவது 50 + 0 + 0 இருக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், இது 3x1 மேட்ரிக்ஸ். ஸோ நமக்கு இந்த 2 3 கேன்சல் ஆகிடும். ஒரு 3x1 மேட்ரிக்ஸ் கடைசியாக ஒரு ஆன்சராக வரும். ஸோ அதான் என்னன்னா இப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதுறது. ஸோ அப்படி எழுதும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 50 100 90. ஓகே, எஸ். அண்ட் இந்த இடத்துல நான் எக்ஸ் எழுதும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா இங்க எழுதும்போது நான் x3 x4 x5 தானே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ x3 x4 x5 கான்சென்ட்ரேட் பண்ணா இந்த எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்கணும் அப்படின்னா x3 x4 x5 மட்டும் இருக்கணும். ஸோ x3 x4 x5. ஓகே, ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ பீன்ற மேட்ரிக்ஸ் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருக்குது, அதோட கரஸ்பாண்டிங் வேரியபிள்ஸ் மட்டும் எழுதிடணும். ஸோ இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா x3 is equal to 50, x4 is equal to 100 and x5 is equal to 90. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு என்னது? இனிஷியல் பேசிக் feasible solution. ஓகே, ஸோ இந்த இனிஷியல் பேசிக் feasible solution வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ சிம்ப்ளெக்ஸோட இனிஷியல் ஐட்ரேஷன் போக போகிறோம். ஓகே, ஸோ அந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிள் எப்படி போகிறதுன்னு நான் சொல்கிறேன். நமக்கு வந்து அந்த புக்கில் ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா பாருங்கள், இல்லாட்டி நான் சொல்கிற டேபிளே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சிபி அப்படின்னு எழுதணும். காஸ்ட் ஆஃப் தி பேசிக் வேரியபிள்னு அர்த்தம் இருக்குது. ஸோ காஸ்ட் ஆஃப் தி பேசிக் வேரியபிள் வேணா நோட் பண்ணி வச்சுங்க. சின்னு போட்டால் காஸ்ட், COST காஸ்ட். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட பேசிக் வேரியபிள். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் மேலே x1 x2 x3 x4 x5 தான். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா நம்ம ஐபிஎஃப்எஸ்ல ஒரு 3 வேரியபிள் வந்துச்சுல, ஆப்வியஸா நம்ம ஆட் பண்ண அந்த 3 வேரியபிள் தான். என்ன வந்துச்சு? x3 x4 x5. ஓகே, ஸோ இப்போ இந்த x3 x4 x5 ஓட காஸ்ட் என்னன்னு பார்க்கணும். ஸோ காஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல பார்க்கணும். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல x3 பக்கத்துல என்ன இருக்கு? 0, x4 பக்கத்துல 0, x5 பக்கத்துல 0. ஓகேயா? ஸோ அப்போ இதான் வந்து நமக்கு ஆக்சுவலாக இருக்கிற ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஐட்ரேஷன். ஸோ காஸ்ட் ஆஃப் தி பேசிக் வேரியபிள் அண்ட் x1 x2 x3 x4 x5 அண்ட் அதுக்கப்புறம் கடைசியாக xb ஆட் பண்ணிப்போம். ஸோ xb அப்படின்னா என்னன்னா அந்த இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் இருக்குல்ல, அதில் என்ன வந்துச்சு? x3க்கு 50 வந்துச்சா? ஸோ x4க்கு 100 வந்துச்சு, x5க்கு 90 வந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரேஷியோன்னு ஒரு டேர்ம். ஸோ அந்த x1 x2 x3 x4 x5 என்னன்னா x3 இன்வால்வ் ஆயிருக்க ஈக்குவேஷனோட அதில் கோஎஃபிஷியன்ட் என்ன, அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக நான் உள்ள எழுதியிருக்கேன். ஸோ அப்படி எழுதுனதுக்கப்புறம் ஆப்வியஸாக எழுதியிருக்கேன் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காஸ்ட் ஆஃப் தி பேசிக் வேரியபிள் அண்ட் இப்படி தான் அந்த டேபிள் இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா CJ அப்படின்னு ஒரு வேல்யூ எழுதணும். ஓகே, ஸோ அப்போ CJ அப்படின்ற வேல்யூ என்ன? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல இந்த கரஸ்பாண்டிங் வேரியபிள்ஸோட காஸ்ட். ஓகே, ஸோ கரஸ்பாண்டிங் வேரியபிள்ஸோட காஸ்ட் x1க்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 இருக்கும், அண்ட் x2க்கு 10 இருக்கும், x3 x4 x5க்கு 0 இருக்கும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல பார்த்து எழுதணும். ஓகே, ஸோ அதான் CJ. ஸோ இந்த டேபிள்ல வேல்யூஸ்லாம் கரெக்டாக பிளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் இது ஏன்ற மேட்ரிக்ஸ், இது xbன்ற இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன், இது நம்மளோட பேசிக் வேரியபிளோட காஸ்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ZJன்னு ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ ZJ வேல்யூ என்ன அப்படின்னா ஜஸ்ட் CB XJ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ
Zj is equal to CBxj summation of CBxj. அர்த்தம் என்ன அப்படின்னா Z1 இங்க எழுதணும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து நமக்கு Z1. Z1ஓட ஃபார்முலா இல்லை ஜேக்கு பதிலாக 1 போட்டால் என்ன வரும் அப்படின்னா CBx1. ஸோ சம்மேஷன் CBx1 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ x1ஓட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையுமே கரஸ்பாண்டிங் CB அந்த காஸ்ட் ஆஃப் தி பேசிக் வேரியபிளோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ அப்படி எழுதும்போது என்ன வரும் அப்படின்னா தனியாக நான் எழுதி காமிச்சினா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ 0 into 2 plus 0 into 2 0 into 2 plus 0 into 2 and again plus எல்லாமே. ஸோ again plus 0 into 2. ஸோ அந்த காஸ்ட் x1ஓட அந்த கோஎஃபிஷியன்ட் அந்த காஸ்ட் x1ஓட கோஎஃபிஷியன்ட் காஸ்ட் x1ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ 0 into 2 நமக்கு என்ன வரும் 0 வரும். ஸோ Z1ஓட வேல்யூ 0 அண்ட் Z2ஓட வேல்யூ என்ன வரும் சிமிலரா அதே மாதிரி 0 into 1 plus 0 into 5 plus 0 into 3. ஸோ மூணை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 0. அண்ட் அடுத்த அதே மாதிரி x3க்கு Z3க்கு. ஸோ Z3 என்ன 0 into 1 0 into 0 0 into 0. ஸோ அப்போ 0 இங்கே 0 இங்கே 0 அண்ட் இதுக்கும் பண்ணிடணும் xdக்கும் சேர்த்து பண்ணிடணும் அங்கே 0. ஓகேயா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த காஸ்ட் ஆஃப் தி பேசிக் வேரியபிளை கரஸ்பாண்டிங் அந்த வேரியபிளோட மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா எல்லாமே 0வா வந்துருச்சு. ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த தியரி அதாவது அல்காரிதம் சொல்லியிருந்தோம் இல்லையா Zj minus Cj கால்குலேட் பண்ணணும். ஓகே? ஸோ Zj minus Cj கால்குலேட் பண்ணணும். இது நம்ம இங்கே இருக்கிறது Zj அண்ட் அதெல்லாம் Cj. ஸோ நமக்கு 0 minus 4 இங்கே கீழே இருக்கிறது மைனஸ் மேலே இருக்க வேல்யூ. ஸோ இதுதான் Cjன்னு எழுதியிருக்கேன் இல்லையா? ஸோ 0 minus 4 அப்போ நமக்கு -4 அண்ட் 0 minus 10 அப்போ -10. ஸோ புரியலன்னா நான் இங்கே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் Z1 minus C1. Z1ஓட வேல்யூ என்னது 0 minus C1 இது C1. ஓகே? அப்போ 4. அப்போ Z1 minus C1 நமக்கு -4. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி Z2 minus C2. ஸோ Z2 நமக்கு என்னது 0 minus C2 வந்து நமக்கு 10 அப்போ -10. அண்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த எல்லா பக்கமே நமக்கு என்ன வந்துடும் 0 minus 0 0 0 minus 0 0 0 மேலே எதுவுமே இல்லை. இப்போ இங்கே எழுத வேண்டியது. ஓகேயா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. Zjங்கிறது என்ன அப்படின்னா கரஸ்பாண்டிங் வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் Zj minus Cj கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த அல்காரிதம்ல இதுல இருக்கிறதுலயே எல்லாமே பாசிட்டிவா இருக்கான்னு பாருங்க. இந்த Zj minus Cj greater than or equal to 0வா அப்படின்னு பாருங்க. எல்லாமே பாசிட்டிவா இருக்கா? இது நெகட்டிவா இருக்கு, இது நெகட்டிவா இருக்கு, மற்றதெல்லாம் 0. அப்போ பாசிட்டிவே கிடையாது. ஓகே? ஸோ அப்போ நம்ம என்ன ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு வரல. ஸோ கொஞ்சம் தெளிவாயாச்சு. அதுக்கப்புறம் சரி நெகட்டிவ் 0வா இருக்கு. ஸோ எத்தனை நெகட்டிவ் இருக்கு 2 இருக்கு. 1 இருந்துச்சுன்னா நம்ம அந்த நெகட்டிவே சூஸ் பண்ணிக்கலாம். பட் 2 இருக்கும்போது நம்ம எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணணும். ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணணும். மோஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது நெகட்டிவ் சைனோட மேக்ஸிமம் வேல்யூ வச்சிருக்கிறத பார்க்கணும். நம்ம போயிட்டு -4 -3 வழக்கமாக அல்ஜிப்ரால கம்பேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பார்த்துட்டு -10ஓட -4 தான் சார் பெருசு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே? இந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் பர்டிகுலராக சிம்ப்ளக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த மைனஸ் பக்கத்துல என்ன பெரிய நம்பர் இருக்கோ அதுதான் என்னது நமக்கு மோஸ்ட் நெகட்டிவ். ஓகே? ஸோ அப்போ என்ன பண்ணணும் இந்த வேல்யூவை சூஸ் பண்ணிக்கணும். இந்த வேல்யூ சூஸ் பண்ணதோட மட்டும் இல்லாம இந்த ஓவரால் காலமே நம்ம என்ன பண்ணணும் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே? ஸோ இந்த காலம் எதை கரஸ்பாண்ட் பண்ணி இருக்கு x2 கரஸ்பாண்ட் பண்ணிருக்கு. அப்போ இந்த மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணி ஸோ இது ஆக்சுவலா எப்படி எழுதணும் அப்படின்னா here Z2 minus C2 is less than or equal to less than 0. So therefore x2 enters the basis. So x2 இந்த பேசிஸ்க்குள்ள என்டர் ஆகுது. ஸோ பேசிஸ்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்கு தெரியுமா நம்ம கால்குலேட் பண்ற ஸ்பேஸ். ஸோ இதுக்கு பேர் தான் பேசிஸ். இந்த பேசிஸ்க்குள்ள இருக்கிற வேரியபிள்ஸ்க்கெல்லாம் நமக்கு பேசிக் வேரியபிள்னு பேரு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா x3 x4 x5லாம் நமக்கு பேசிக் வேரியபிள். எதெல்லாம் நான் பேசிக் வேரியபிள்னா இந்த x1 x2 மட்டும் நமக்கு நான் பேசிக் வேரியபிள். ஸோ இது முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால நான் இங்கே சொல்லலை. ஓகே? ஸோ இதுதான் வந்து அதுக்கான பேசிஸ். இந்த பேசிஸ்க்குள்ள இப்போ என்ன வரப்போகுது x2 உள்ள வரப்போகுது. ஸோ x2 உள்ள வரப்போகுதுன்னா இந்த 3 கூட ஒரு நாளாக கண்டிப்பாக வராது. இந்த 3ல ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் x2 சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ எதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும். ஸோ அப்படி எதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரப்போ
நம்ம ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, இது நமக்கு XB by YIR சொல்லியிருந்தேன், அதை கொஞ்சம் XIR மாற்றிங்க. நான் புக்கில் YIR இருக்கு, இங்கே Y1 Y2 Y3 போட்டிருப்பாங்க, அதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாங்கிறதுனால நான் X1 X2 அப்படியே போட்டுட்டேன். ஓகே, ஸோ YIR அதாவது கரஸ்பாண்டிங் இந்த காலம் என்ட்ரியோட இந்த XB டிவைட் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா என்ன எழுதியிருக்கேன், XB by XIR. ஸோ அப்போ XB ஃபர்ஸ்ட் XB என்னது 50, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம செலக்ட் பண்ண காலம்ல என்ன நம்பர் இருக்கு 1, அப்போ 50 by 1, so which is 50. ஓகேயா, அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்பர் என்னன்னு பாருங்க 100, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம காலம்ல என்ன நம்பர் இருக்கு 5, அப்போ 100 by 5 which is equal to 20. அண்ட் மூணாவது என்ன இருக்குன்னு பாருங்க 90, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம காலம்ல இருக்கிறது 90 by 3 which is 30. ஓகேயா, ஸோ அப்போ நம்ம ரேஷியோ கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. எஸ், ரேஷியோ கால்குலேட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இப்போதான் நம்ம என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா, எது லீவிங் வேரியபிள்னு சூஸ் பண்ணணும். அதாவது மோஸ்ட் நெகட்டிவ் பார்த்துட்டு என்ட்ரிங் வேரியபிள் சூஸ் பண்ணியாச்சு, கரஸ்பாண்டிங் காலமால XBயை டிவைட் பண்ணி ரேஷியோ கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம். எதுக்காக அதை பண்றோம் அப்படின்னா, இங்க ஸ்பேஸ் இல்ல, நம்ம பேசிஸ்ல 3 தான் போட முடியும், ஏன்னா 3 கன்ஸ்ட்ரெயின்ட் தான் இருக்கு. ஸோ அப்போ ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணணும், எதை ரீப்ளேஸ் பண்ணலாங்கிறத டிசைட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரேஷியோ கால்குலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த ரேஷியோல லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ எது இருக்குன்னு பார்க்கணும். ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ எது இருக்கு, 50 இருக்கு, 50 விட கம்மியா 20 இருக்கு, 20 விட கம்மியா 30, 20 விட அதிகம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம 20 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹியர் ratio of x3 is minimum, x3 x4, yes, x4 is minimum. so அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, so therefore x4 leaves the basis. okay, so கொஞ்சம் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டேபிள் போட்டோம், அந்த டேபிள்ல எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. CJ னா காஸ்ட், நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல இருக்கிறது அப்படியே எழுதியாச்சு, அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ்ல இருக்கிறது அப்படியே எழுதியாச்சு. x3 x4 x5 நம்ம ஆட் பண்ண வேரியபிள்ஸ், அதான் பேசிக் வேரியபிள்ஸ், அல்லது IBFS பார்த்து அப்படியே எழுதிடலாம். இந்த இடத்துல இருக்கிறது x3 யோட காஸ்ட் இன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இது x4 ஓட காஸ்ட் இன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இது x5 யோட காஸ்ட் இன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அந்த xpன்றது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பர் அல்லது நம்ம IBFS. ஓகே, ஸோ அந்த IBFS கண்டிப்பா எழுதணும், எழுதுனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வரும். ஓகே, ஸோ அப்போ இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ZJ கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ZJ அப்படின்னா என்னன்னா, கரஸ்பாண்டிங் CB வேல்யூவோட நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 0 into 2 plus 0 into 2 plus 0 into 2. ஸோ இந்த டேபிள் எல்லாமே 0 இருக்குன்னா நமக்கு வித்தியாசம் தெரியல, அடுத்த டேபிள்ல கண்டிப்பா தெரியும். ஓகே, ஸோ அப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். ஸோ அதான் நமக்கு ZJ வேல்யூ. ஸோ அந்த ZJ கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ZJ minus CJ அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ ZJ minus CJ அப்படின்னா என்னது 0 minus 4, அதாவது இங்க இருக்க ZJ Z1 minus இது C1 னு பேர். ஓகே, சோ அப்ப 0 minus 4 நமக்கு -4 and 0 minus 10 நமக்கு -10, 0 minus 0 0, 0 minus 0 0, 0 minus 0 0. சோ அப்படி கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ZJ minus CJ வை செக் பண்ணி தான் நம்ம அடுத்த இட்டரேஷன் போறதா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ணுவோம். சோ அப்போ இதுல எல்லாமே பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சோ பாசிட்டிவா இல்ல, சோ பாசிட்டிவா இருந்தா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அதோட நிறுத்திட்டு அதான் ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்லி முடிச்சிடுவோம். சோ பாசிட்டிவா இல்லங்கிறப்போ நெகட்டிவா இருக்கு. சோ எது நெகட்டிவா இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு ரெண்டு வேல்யூ நெகட்டிவா இருக்கு. ஏதாவது ஒரு வேல்யூ நெகட்டிவா இருந்தா நம்ம அதை தான் சூஸ் பண்ணணும். பட் ரெண்டு வேல்யூ நெகட்டிவா இருக்கப்போ நம்ம மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணணும், அதிகபட்சமான நெகட்டிவ் வேல்யூ. சோ அதிகபட்சமான நெகட்டிவ் வேல்யூன்னு பார்க்கறப்போ நம்ம அல்ஜிபிரிக்கலா நம்பரை கம்பேர் பண்ணாம மைனஸ் சைன் பக்கத்துல பெரிய நம்பர் எங்க இருக்குன்னு பாருங்க. சோ மைனஸ் சைன் பக்கத்துல பெரிய நம்பர் என்னது 10. சோ அப்ப இத சூஸ் பண்ணிட்டு இத தான் நம்ம என்ன பண்ணனும், லீவிங் வேரியபிளா ஃபிக்ஸ் பண்ணனும், சாரி என்டரிங் வேரியபிளா ஃபிக்ஸ் பண்ணனும். சோ x2 enters the basis. சோ z2 c2 நமக்கு less than 0 இருக்கு, அது மேக்ஸிமமா இருக்கு. சோ அது एक्चुअली புக்ல இருக்கும், அத பார்த்து எழுதிங்க. இல்லாட்டி மேக்ஸிமம் ஆஃப் zj minus cj correspond to z2 minus c2 னு எழுதலாம். சோ அத என்டரிங் வேரியபிளா சூஸ் பண்ணிட்டு அது கரஸ்பாண்டிங்கா என்ன இருக்குன்னு பார்க்கணும், x2. அப்ப x2 இந்த பேசிஸ் குள்ள வரணும். இது உள்ள வரணும்னா நமக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் வெளியே போகணும். சோ எது வெளியே போகணும் அப்படிங்கறத செக் பண்றதுக்கு நம்ம கரஸ்பாண்டிங் xb யை இந்த கரஸ்பாண்டிங் காலமோட டிவைட் பண்ணிருக்கோம். சோ 50 divided by 1, 100 divided by 5, 90 divided by 5. அதாவது வெளியே இருக்க வேல்யூவை உள்ள இருக்க வேல்யூவால நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். சோ இத நல்லா கவனிச்சிங்க, வெளியே இருக்க வேல்யூ வந்து பார் போட்டுருக்கேன் இல்லையா. சோ இந்த வெளியே இருக்க வேல்யூவை உள்ள இருக்க வேல்யூவால டிவைட் பண்ணணும், மாத்தி பண்ணிடக்கூடாது, ரெசிப்ரோக்கலா பண்ணிடக்கூடாது. ஓகே, அண்ட் இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இதுல எல்லாமே நெகட்டிவா வந்துச்சுன்னு வைங்களேன். சப்போஸ் இங்க -1, -5, -3 அப்படி எல்லாமே நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் நமக்கு என்ன வந்துடும், எல்லாமே நெகட்டிவா வந்துடும். நம்ம அங்க சூஸ் பண்ண வேண்டியது என்னது, ஆக்சுவலா
இங்கெல்லாம் கரெக்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இல்லை நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் நமக்கு நெகட்டிவாக வந்துடும். அது நம்ம சூஸ் பண்ண வேண்டிய வேல்யூ என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக லீஸ்ட் பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி லீஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே நெகட்டிவாக வந்ததுக்கப்புறம் நம்ம லீஸ்ட் பாசிட்டிவ் பற்றி யோசிக்கவே முடியாது. ஓகேயா? ஸோ அப்படி லீஸ்ட் பாசிட்டிவ் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா அன்பவுண்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான். அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதான் அதுக்கான சொல்யூஷன். அண்ட் அந்த சொல்யூஷன் இஸ் அன்பவுண்டட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அன்பவுண்டட் சொல்யூஷன் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அன்பவுண்டட்னா விச் இஸ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கிராஃபிக்கல் சொல்யூஷன் தான் பார்த்துருக்கோம். ஓகேயா? ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபர்ஸ்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ரேஷியோவில் எது மினிமம் ரேஷியோவாக இருக்கோ அந்த ரேஷியோவை சூஸ் பண்ணி அந்த வேரியபிளை லீவிங் வேரியபிளா ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே? ஸோ அப்போ லீவிங் வேரியபிள் என்ன? இங்கே இருக்கிறதுலே கம்மியாக வந்த வேல்யூ 20. இந்த 20 இருக்கிறத நம்ம லீவிங் வேரியபிளா ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ அப்போ இது என்ட்ரிங் வேரியபிள், இது லீவிங் வேரியபிள். அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த x4ஓட பிளேஸ்ல நமக்கு x2 வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ x2ஓட பிளேஸ்ல நமக்கு x4ஓட பிளேஸ்ல x2 வரப்போகுது. அப்படி வரும்போது நம்ம இதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும். ஓகே? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணி லீவிங் வேரியபிளா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் லீஸ்ட் பாசிட்டிவ் மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணி என்ட்ரிங் வேரியபிளா சூஸ் பண்ணிட்டு அண்ட் லீஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணிட்டு அதை லீவிங் வேரியபிளா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டும் கான்சென்ட்ரேட்டர் ரெண்டு ஒரு இடத்துல கோயின்சைட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீ எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5 நம்பர் என்னது நமக்கு கீ எலமெண்ட். ஓகே? அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த காலம்க்கு பேர் நமக்கு கீ காலம்னு பேரு அண்ட் இதுக்கு பேரு கீ ரோ அப்படின்னு பேரு. ஓகே? ஸோ இது கீ காலம், இது கீ ரோ, ரெண்டும் மீட் பண்ற இடத்துக்கு பேரு கீ எலமெண்ட் அப்படின்னு பேரு. ஓகேயா? KEY கீ. ஓகே? ஸோ இது கீ ரோ அண்ட் இது கீ காலம், இது கீ எலமெண்ட். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஐட்ரேஷன் போயிடலாம். ஸோ அடுத்த ஐட்ரேஷன் வந்து ஸோ நம்ம கண்டிஷன் சொன்னலாம் செக் பண்ணிட்டோம். எது நெகட்டிவா இருக்கோ மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணி லீவிங் என்ட்ரிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எங்க போக போறோம் அப்படின்னா அடுத்த ஐட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் இது ஆக்சுவலா இனிஷியல் ஐட்ரேஷன் மேலே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வரதுதான் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். ஓகே? ஸோ இங்க ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால இதை அழிச்சிடுறேன். ஆக்சுவலாக இந்த டேபிள் அப்படியே இருக்கணும். நான் ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால அழிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது தேவை, இந்த டேபிள் தேவை, அதனால இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ மற்றதெல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஸோ இங்கே என்ன எழுதியிருக்கேன் 0, இங்கே x3. இந்த நம்பர்லாம் அப்படியே எழுதிடக்கூடாது, அதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். ஆனால் அதை அப்படியே விட்டுலாம். அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், x4க்கு பதிலாக என்ன வரும், x2 வருமா? ஓகே, x2 எழுதியாச்சு. இப்போ இந்த x2ஓட காஸ்ட்டை தான் இங்கே எழுதணும். அவசரப்பட்டு இதே 0வை இங்கே எழுதிடக்கூடாது. x2ஓட காஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நான் சொல்றதுன்னா அந்த மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுல வந்து இந்த x2க்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. ஸோ அதை தான் இங்க எழுதி வச்சிருக்கோம். ஸோ x2க்கு இப்போ நேரா மேல என்ன இருக்குன்னு பாருங்க, 10 இருக்கு. அதை இங்க எழுதணும் மறக்காம. ஓகே, 10 எழுதுனதுக்கு அப்புறம் அண்ட் மூணாவதா நமக்கு x5 அது அப்படியே இருக்கும். x4 தானே வெளியே போகுது, அப்போ இங்க 0. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டு காலம் மட்டும் எழுதியிருக்கேன். அண்ட் இதுல x4க்கு பதிலாக x2 ரீப்ளேஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் காஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த கீ ரோ. இந்த கீ ரோல நம்ம கீ எலமெண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த கீ எலமெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு 1ன்ற நம்பர் இருக்கணும். ஸோ அந்த 1ன்ற நம்பர் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்க 5 இருக்கு. என்ன நம்பரால் டிவைட் பண்ணா நமக்கு வந்து 1ங்கிற நம்பர் வரும்? 1 ஆல் டிவைட் பண்ணா 5/1 which is again 5. 2 ஆல் டிவைட் பண்ணா 2.5 வரும். ஆனா 1 வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா 5 ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி 5 ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த இடத்துல மட்டும் பண்ணாம த்ரோ அவுட்டா இந்த ரோ ஃபுல்லா பண்ணணும். ஸோ இங்க ஆரம்பிச்சு இந்த XB வரைக்கும் ஓகேயா ஃபுல்லா பண்ணணும். அப்படி பண்ணும்போது 2 5 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும், 2/5. 5 5 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு 1 வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் 0வை 5 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு அகைன் 0. அண்ட் 1 5 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு 1/5. அண்ட் அகைன் இங்க 0. இங்க 100 5 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு 20. ஓகேயா? ஸோ அந்த கரஸ்பாண்டிங் காலமை அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு நடுவில் CJ - SJ அப்படியே இருக்கும். ஓகே, நான் புரியணுங்கிறதுக்காக இப்படி எழுதிட்டேன். ஸோ இப்போ கீ ரோவை கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கீ காலமை பார்க்கணும். கீ காலம்ல இந்த இடத்துல 1ன்னு வரணும். கீ எலமெண்ட் இருக்க இடத்துல 1ன்னும் மற்ற எல்லா இடத்துலையுமே நமக்கு என்ன வரணும், 0 வரணும். ஸோ இங்கே 0 வரணும், இங்கேயும் 0 வரணும். ஓகேயா? ஸோ அதுக்கு ஒரு சின்ன 2 ஐடியா இருக்கு. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு புக்கில் போட்டிருக்க மாதிரியே சொல்லுவேன். ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. என்னன்னா நமக்கு நியூ எலமெண்ட் வேணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா எழுதணும் பாருங்களேன். ஸோ நியூ எலமெண்ட் ஈக்குவல் டு ஓல்டு எலமெண்ட் மைனஸ் key row element into key column element divided by
key element. ஓகேயா? ஸோ புதுசாக வர வேண்டிய எலமெண்ட், இந்த டேபிளில் வர வேண்டிய எலமெண்ட் என்ன அப்படின்னா, அந்த பிளேஸில் ஆல்ரெடி பழசில் ஒரு எலமெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எலமெண்ட்டு மைனஸ் கீ ரோ எலமெண்ட், அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற கீ ரோ எதுன்னு சொன்னேன், இதுதான் கீ ரோ, அது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த கீ ரோ எலமெண்ட்டு இன்டூ கீ காலம் எலமெண்ட். ஸோ கீ காலம் எலமெண்ட்னா இதுக்கு கரஸ்பாண்டிங் கீ காலம் எலமெண்ட் அது இது. ஓகேயா? ஸோ அப்போ அந்த கீ காலம் எலமெண்ட் டிவைடட் பை நமக்கு என்ன வரும், கீ எலமெண்ட். ஓகேயா? எஸ், அவ்வளோதான். ஸோ கீ ரோ எலமெண்ட் இன்டு கீ காலம் எலமெண்ட் டிவைட் பை கீ எலமெண்ட். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் அழிச்சிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க பொறுமையாக, அப்புறமா வீடியோ பார்த்துட்டு நோட் பண்ணிங்க. ஸோ இப்போதைக்கு புதிய எலமெண்ட்டுக்கு பழைய எலமெண்ட் மைனஸ் கீ ரோ இன்டு கீ காலம் பை கீ எலமெண்ட். ட்ரை பண்ணி பார்ப்போமா? எஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த பிளேஸில் இருக்கிற நம்பரை நான் மாற்றணும். எப்படி மாற்றணும்? ஓல்டு எலமெண்ட் நமக்கு என்னது? ஸோ ஃபார்முலா ஷார்ட்டாக எழுதுறேன். நியூ எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு எலமெண்ட் மைனஸ் key row element into key column element by key element. ஓகேயா? ஸோ இப்போ நியூ எலமெண்ட் வேணும், இந்த பிளேஸில் போகிறதுக்கு நியூ எலமெண்ட் வேணும். அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன், நம்ம இதை x11 வேணால் சொல்லிக்கலாம், நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒவ்வொரு பிளேஸாக பொறுமையாக போவோம். ஓகேயா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா, ஓல்டு எலமெண்ட் நமக்கு ஆல்ரெடி இந்த டேபிள் என்ன இருக்குது, 2 மைனஸ் இப்போ கீ ரோ எலமெண்ட் என்னன்னு பாருங்க. கீ ரோ எலமெண்ட்னா கீ ரோ எங்கே இருக்குது, இந்த ரோ. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற பிளேஸில் கீ ரோவில் என்ன எலமெண்ட் இருக்குது, 2 இருக்குது இன்டூ கீ காலம் எலமெண்ட் என்னன்னு பாருங்க. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற கீ காலம், இந்த கீ காலமில் கரஸ்பாண்டிங் பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, 1. ஸோ இப்படி பார்க்கணும், கீ ரோ அண்ட் கீ காலம் பார்த்தா இந்த எலமெண்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இன்டூ 1/5. ஓகேயா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ஓல்டு எலமெண்ட் இன்டூ கீ ரோ எலமெண்ட் இன்டூ கீ காலம் எலமெண்ட், சாரி ஓல்டு எலமெண்ட் மைனஸ் கீ ரோ எலமெண்ட் இன்டூ கீ காலம் எலமெண்ட் டிவைடட் பை கீ எலமெண்ட். ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 2 5s are 10, 10 minus 2/5 which is 8/5. ஸோ இதான் வந்து நமக்கு தேவையான நியூ எலமெண்ட். இந்த எலமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 இருந்துச்சு தெரியுமா, இந்த ஓல்டு எலமெண்ட், அந்த 2 இருந்த பிளேஸ்ல இந்த 8/5 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ 8/5 ஃபர்ஸ்ட் ஒன்று முடிச்சாச்சு. அண்ட் அடுத்து இந்த பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா 0 போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி இன்னொன்று பண்ணலாம். ஸோ அது என்னன்னு சொல்றேன், இதுக்கும் சேம் ஃபார்முலா. ஸோ சேம் ஃபார்முலானா இப்போ இந்த எலமெண்ட் இருக்கு இல்லையா, இங்க என்ன இருக்கு, ஓல்டு எலமெண்ட் நமக்கு 1 இருந்துச்சு. ஸோ அப்போ இப்போ எழுதிடுறேன். ஸோ ஓகே, 1 ஓல்டு எலமெண்ட் 1 மைனஸ் கீ ரோ எலமெண்ட், இதுக்கு கரஸ்பாண்டிங்கான கீ ரோ எலமெண்ட் என்னது 5 இன்ட்டு இதுக்கு கரஸ்பாண்டிங்கான கீ காலம் எலமெண்ட் எது, ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான கீ காலம் எலமெண்ட் அதே தான். ஸோ 5 × 1 டிவைடட் பை கீ எலமெண்ட் என்னது நமக்கு 5. ஸோ அப்போ 5 5 கேன்சல் ஆயிடும், 1 minus 1 which is 0. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், 0. ஆனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பண்ணாலும் ஓகே. ஓகே, ஸோ இந்த அப்ளை செஞ்சு பண்ணும்போது நமக்கு 0ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த இடத்த முடிச்சாச்சு. ஸோ அங்கே 0 போட்டுட்டேன். அடுத்து அதே மாதிரி இந்த 1 ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த 1 ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஓல்டு எலமெண்ட் 1 மைனஸ் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க கீ ரோ எலமெண்ட் நமக்கு என்னது 0 இன்ட்டு இது கரஸ்பாண்டிங்காக இருக்க கீ காலம் எலமெண்ட் இந்த 1 அண்ட் டிவைடட் பை கீ எலமெண்ட் நமக்கு 5. ஸோ அப்போ நமக்கு என்ன வந்துடும், 1 மைனஸ் 0 × 1. ஸோ 0 × 10 நமக்கு 0 தான், அப்போ 1. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வந்துடும், 1 வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து 0 மைனஸ் எழுதிடணும், ஏன்னா ஆக்சுவலாக 0 இருந்துச்சுன்னு அப்படியே விட்டுறக்கூடாது, ஒவ்வொன்றுக்கும் ஆக்சுவலாக பர்டிகுலராக எழுதணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 மைனஸ் வரணும். ஸோ ஓல்டு எலமெண்ட் 0 மைனஸ் அது கரஸ்பாண்டிங் கீ ரோ எலமெண்ட் 1, அது கரஸ்பாண்டிங் கீ காலம் எலமெண்ட் என்னது அதுவும் 1 டிவைடட் பை 5. ஓகேயா? ஸோ அப்போ நமக்கு மைனஸ் 1/5. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும், மைனஸ் 1/5. எஸ். ஸோ அடுத்து x5 எழுதணும். எஸ். அடுத்து x5க்கு என்ன, இங்கேயும் அதே மாதிரி 0 இருக்கு, 0 மைனஸ் இது கரஸ்பாண்டிங் கீ ரோ எலமெண்ட் நமக்கு என்னது 0 கரஸ்பாண்டிங் கீ காலம் எலமெண்ட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இப்படி பார்க்கணும், கீ ரோ கீ காலம், கீ ரோ கீ காலம். ஓகேயா? ஸோ அப்படி பார்த்து அந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணி எழுதும்போது நமக்கு 0ன்னு வந்துடும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை முடிச்சாச்சு. அண்ட் அடுத்து அதே மாதிரி இந்த 50 இருக்கு இல்லையா, அதுக்கும் அதே மாதிரி பண்ணணும். ஸோ ஓல்டு எலமெண்ட் என்னது 50, ஓல்டு எலமெண்ட் 50 மைனஸ் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக கீ ரோல் என்ன எலமெண்ட் இருக்கு 100, இதுக்கு கரஸ்பாண்டிங்கா கீ காலம் எலமெண்ட். ஸோ கீ ரோ பார்த்தாச்சு, கீ காலம் என்ன இருக்கு அங்க 1 டிவைடட் பை கீ எலமெண்ட் நமக்கு என்ன இருக்கு 5. ஓகேயா? ஸோ அப்போ 50 மைனஸ் 100/5 நமக்கு 20 which is 30. ஓகேயா? ஸோ அப்போ அந்த இடத்துல 30 எழுதிடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்,
ஃபர்ஸ்ட் ரோவை கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் அடுத்து மீதி இருக்கிற ரோக்கும் பண்ணணும். ஸோ மீதி இருக்கிற ரோக்கு என்னது, இது ஓல்டு எலமெண்ட். ஓல்டு எலமெண்ட்னா மறுபடியும் அதே மாதிரி கீ ரோ இன்டு கீ காலம் டிவைட் பை கீ எலமெண்ட். ஸோ இந்த இதுக்கு நம்ம இதில் வெர்டிகலாக இப்படி பார்த்தோம், கீ ரோ கீ காலம்ட்டு. இதில் கீ ரோ மேலே இருக்கு, கீ காலம் ரைட் சைடில் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஓல்டு எலமெண்ட் 2 மைனஸ் கீ ரோ எலமெண்ட் 2 இன்டு கீ காலம் எலமெண்ட் 3 டிவைட் பை கீ எலமெண்ட் 5. ஓகே, ஸோ அப்போ 2 5s are 10 minus 6 by 5 நமக்கு 4 by 5 வந்துடும். ஸோ இந்த இடத்துல 4 by 5 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னால ஸ்லோவாக போட்டுட்டு இருக்கேன், நீங்கள் ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த இது நமக்கு கீ காலம்லேயே இருக்கனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக 0 போட்டுடலாம். அதில் கேல்குலேட் பண்ணி பார்க்கறனாலும் பார்க்கலாம். ஸோ கேல்குலேட் பண்ணி பார்த்துருவோமா. கீ ரோ எலமெண்ட் ஓல்டு எலமெண்ட் 3 மைனஸ் கீ ரோ எலமெண்ட் நமக்கு 5 இன்ட்டு கீ காலம் எலமெண்ட் நமக்கு அதே 3 தான் அண்ட் டிவைடட் பை 5 கீ எலமெண்ட் 5 கேன்சல் பண்ணா 3 minus 3 நமக்கு 0. எஸ் 0 வந்துருச்சு. ஸோ அடுத்து அதே மாதிரி இதுக்கும் பண்ணணும். அப்போ 0 மைனஸ் ஃபாஸ்ட்டாக ரஃப் ஒர்க்காக சைடில் போட்டுக்கலாம், இப்போ ஃபுல்லாக உள்ள போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ 0 மைனஸ் இதுக்கு கரஸ்பாண்டிங் கீ ரோ 0 இன்ட்டு கீ காலம் 3 டிவைட் பை 5. அப்போ நமக்கு இங்கே என்ன 0 அண்ட் அதே மாதிரி இந்த 0க்கு பார்க்கும்போது ஸோ 0 மைனஸ் கீ ரோ 1 இன்ட்டு கீ காலம் 3 டிவைட் பை 5. அப்போ நமக்கு மைனஸ் 3 by 5. எஸ் அண்ட் அடுத்து அதே மாதிரி இங்கே 1 மைனஸ் கீ ரோவில் 0 இன்ட்டு கீ காலமில் 3. ஓகே, ஸோ டிவைட் பை 5 நமக்கு 1 வந்துடும். ஸோ அந்த வேல்யூ இங்கே அண்ட் அதே மாதிரி இதுக்கு. ஸோ இதுக்கு பண்ணும்போது நமக்கு என்ன வரும், அதே 90 ஓல்டு எலமெண்ட் மைனஸ் கீ ரோ எலமெண்ட் என்னது நமக்கு 100 கீ காலம் எலமெண்ட், அதாவது மேலேயும் சைட்லையும் பார்க்கணும். ஓகே, ஸோ 100 இன்ட்டு கீ காலம் எலமெண்ட் நமக்கு 3 டிவைட் பை 5. அப்போது 90 மைனஸ் 16 வரும், அதாவது கேன்சல் பண்ணால் 20 வரும், 60 அப்போ நமக்கு 30. ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் 30. ஸோ 20 30 20. ஸோ இப்போ ரெண்டாவது ஐட்ரேஷன் முடிச்சிட்டோம். ஓகே, சாரி ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே என்னன்னா நம்ம பழைய ப்ரொசீஜர் அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ஸோ பழைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஸோ கரெக்டாக அந்த பாரெல்லாம் போட்டுக்கணும். இப்போ மறுபடியும் ZJ கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ZJ கால்குலேட் பண்ணும்போது ZJ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும்னு சொன்னால், ஸோ அப்போது CBXJ அப்படின்னு ஃபார்முலா, அதாவது சம்மேஷன் CBXJ. ஓகே, ஸோ அப்போ என்னன்னா 0 into 8 by 5 plus 10 into 2 by 5 plus 0 into 4 by 5. ஸோ 0 இன்ட்டுனா இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். 10 into 2 by 5 மட்டும் நமக்கு என்னது, அதாவது 0 plus 0லாம் இருக்கும். அப்போ நமக்கு 20 by 5. 20 by 5னா ஆன்சர் என்னது 4 வரும். ஓகே, எஸ் அண்ட் அடுத்து அதே மாதிரி அடுத்த காலமுக்கு போயிடும். ஸோ அப்போ 0 into 0 0 plus 10 into 1 10 plus 0 into 0 0 அப்போ 10. ஓகேயா, ஸோ அப்போ 10 அண்ட் அடுத்து அதே மாதிரி 0 0 0 இங்கே 0 போட்டோம்னா அண்ட் அடுத்து 0 0 10 by 5 which is 2 அண்ட் அடுத்து அதே மாதிரி எஸ் ஸோ அடுத்து அதே மாதிரி போகும்போது 0 10 into 0 0 0 into 10 அப்போ 0. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி இதுக்கும் பண்ணிடணும். ஸோ 0 into 30 0 10 into 20 200 0 into 30 0 அப்போ நம்ம இங்கே 200 போட்டணும். ஓகேயா, எஸ் இது வந்து ZJ. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ZJ minus CJ கால்குலேட் பண்ணணும். எஸ் ஸோ இப்போ ZJ minus CJ கால்குலேட் பண்ணணும். ஸோ ZJ minus CJ மேலே இருக்குல்ல அது. ஸோ அப்போ 4 minus 4 நமக்கு என்ன வரும் 0. 10 minus 10 நமக்கு என்ன வரும் 0. 0 minus 0 0, அதாவது இந்த பாட்டம் அந்த டாப். ஸோ அப்போ 2 minus 0 2 0 minus 0 0, இங்கே எந்த நம்பரும் இல்லை அப்படி இருக்கும். ஓகேயா, ஸோ ZJ minus CJ மட்டும் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் என்ன வந்திருக்கு, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு, நெகட்டிவாக எந்த வேல்யூமே கிடையாது. ஓகேயா, ஸோ இன்கேஸ் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் அதே மாதிரி அதை என்ட்ரிங் மோஸ்ட் நெகட்டிவாக என்ட்ரிங் வேரியபிளாக சூஸ் பண்ணிட்டு அதை வச்சு கரஸ்பாண்டிங் ரேஷியோ எடுத்து அதை லீவிங் வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணி இதே ப்ராசஸை மறுபடியும் பண்ணி நம்ம செகண்ட் ஐட்ரேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஓவரால் ப்ரொசீஜர். ஸோ இப்போ எல்லாமே கிரேட்டர் than 0 இருக்குங்கிறனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன், இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுற
கீ காலம்ல எல்லாமே மைனஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடணும், அன்பவுண்டட் சொல்யூஷன். ஏன்னா ரேஷியோ இங்க எடுக்கும்போது இப்போ நாங்கள் ரேஷியோ எடுக்கல, ஏன்னா எல்லாமே கிரேட்டர் than 0 வந்துச்சு, ரேஷியோ தேவையில்லை. ஏன்னா இங்கே என்ட்ரிங் வேரியபிள் எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். இதுதான் ஆப்டிமல் டேபிள். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ரேஷியோ எடுக்கும்போது எல்லாமே நெகட்டிவாக வரும், நம்ம மோஸ்ட் பாசிட்டிவ் தான் சூஸ் பண்ணுவோம். அதனால ரேஷியோ எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இங்கே நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோவே எடுக்காதீங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ அன்பவுண்டட்னு சொல்லி முடிச்சிடணும். ஓவரால் அவ்வளோதான். ஸோ இப்போ இதோட சொல்யூஷன் எழுதிடலாம். ஸோ இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போ கடைசியாக பேசிஸ்க்குள்ள என்னென்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்க. ஸோ x3 இருக்கு, x2 இருக்கு, x5 இருக்கு. ஆனால் நம்ம கொடுக்கும்போது ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருந்தாங்க, x1 x2 கொடுத்துருந்தாங்களா. ஸோ இதில் கடைசியாக என்ன எழுதணும்னா, all zj minus cj are greater than 0, therefore the existing solution is optimal and feasible. So the existing solution is optimal and feasible. So இதுதான் வந்து நமக்கு தேவையான feasible solution. So இந்த feasible solutionல இவ்வளவுக்குள்ள நமக்கு x1 x2 மட்டும் தான் தேவை. ஸோ ப்ராப்ளம்ல x1 இருந்துச்சு, அந்த ப்ராப்ளம்ல கொடுத்த x1 and x2 இந்த பேசிஸ்க்குள்ள இருக்கான்னு பாருங்க. எஸ், x2 மட்டும் இங்க இருக்கு, ஆனா x1 என்ன இல்ல, உள்ள இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆப்டிமம் அண்ட் ஃபீசிபிள் வித் x1 இஸ் ஈக்குவல் டு, x1 இந்த பேசிஸ்க்குள்ள இருக்கா, இல்ல, அப்போ 0. x2 உள்ள இருக்கு, அப்ப x2 இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு கரஸ்பாண்டிங்கா xb ஒன்று எழுதிருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய சொல்யூஷன். ஸோ x2 இஸ் ஈக்குவல் டு 20 வித் மேக்ஸிமம் ஆஃப் z, அல்லது z போட்டு சப்ஸ்கிரிப்ட்ல மேக்ஸிமம் எழுதிடணும், which is equal to 200. ஸோ இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, இது z வேல்யூ, இது x2 வேல்யூ, x1 இருந்துச்சுன்னா போடுறோம், இல்லைன்னா என்ன பண்ணிடணும், 0ன்னு போட்டுரும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கான சொல்யூஷன். ஸோ இன்கேஸ் இதுலையும் பாசிட்டிவ் வரலன்னா அகைன் மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணி என்ட்ரிங் லீவிங் சூஸ் பண்ணி இதே ப்ரொசீஜரை மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். அந்த ஃபார்முலா அதே தான், நியூ எலமெண்ட் ஈக்குவல் டு ஓல்டு எலமெண்ட் மைனஸ் கீ ரோ எலமெண்ட் இன்டு கீ காலம் எலமெண்ட் டிவைடட் பை கீ எலமெண்ட். ஓகேயா, எஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை கொஞ்சம் டீப்பாக பார்த்துருக்கோம். இதில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, மேக்ஸிமைசேஷனாக இருக்கான்னு பார்க்கணும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ரைட் ஹேண்ட் கான்ஸ்டன்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல் டு சைனோட இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் எழுதணும். ஸோ AX ஈக்குவல் டு பின்னு எழுதிட்டு அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் மட்டும் பின்னு எடுத்துக்கிட்டு, ஐடென்டி மேட்ரிக்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கு அந்த கரஸ்பாண்டிங் வேரியபிள்ஸ் நம்ம ஆட் பண்ண வேரியபிள்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை என்ன, அதை வச்சு XB ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ், சாரி XB ஈக்குவல் டு பி, அப்போ X இஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் பி அப்படின்னு எழுதி இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் எழுதிடணும். அந்த எழுதினதுக்கப்புறம் இனிஷியல் ஐட்ரேஷன் போடணும். இனிஷியல் ஐட்ரேஷனில் நம்ம இங்கே உள்ள என்டர் பண்ணது ஏன்ற மேட்ரிக்ஸ், அண்ட் இது நம்ம ஆட் பண்ண அந்த பேசிக் வேரியபிள், அண்ட் இதெல்லாம் அதோட காஸ்ட், அண்ட் இந்த XBங்கிறது கரஸ்பாண்டிங் B வேல்யூஸ். ஓகே, ஸோ அந்த B வேல்யூஸ், அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ZJ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 0 × 2 0 × 2 0 × 2 கரஸ்பாண்டிங் வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ZJ மைனஸ் CJ, ஸோ இங்கே இருக்க வேல்யூ மைனஸ் மேலே இருக்க வேல்யூ. ஓகே, ஸோ மாற்றி பண்ணீங்கன்னா தப்பாக வந்துடும். ஸோ இங்கே இருக்க கீழே இருக்க வேல்யூ மைனஸ் மேலே இருக்க வேல்யூ, அப்படி பண்ணி மோஸ்ட் நெகட்டிவ் இருக்கா, சார் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஆப்டிமம் சொல்யூஷன், அல்லது ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோ, சாரி அந்த காலம் சூஸ் பண்ணி என்டரிங் வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மோர் தென் 1 இருந்துச்சுன்னா மோஸ்ட் நெகட்டிவ், நெகட்டிவ்க்கு பக்கத்தில் என்ன பெரிய வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கரஸ்பாண்டிங் காலமால XBயை டிவைட் பண்ணி இருக்கிறதுலே லீஸ்ட் பாசிட்டிவ், ஸோ அந்த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூவை லீவிங் வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ அந்த லீவிங் வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த கரஸ்பாண்டிங் கீ ரோ கீ காலம் மீட் பண்ற எலமெண்ட்டை கீ எலமெண்ட்னு வச்சுட்டு இந்த இடத்துல 1 வரணும். அடுத்த டேபிள்ல அந்த கரஸ்பாண்டிங் கீ எலமெண்ட்ல த்ரூ அவுட்டா டிவைட் பண்ணிடணும், XB வரைக்கும் டிவைட் பண்ணணும், பண்ணி ஃபுல்லா எழுதிடணும். எழுதினதுக்கு அப்புறம் எங்க மேலே கீழே 0 வரதுக்காக நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டேபிள், புது டேபிள் எழுத கூட புது எலமெண்ட், அதான் நியூ எலமெண்ட் ஈக்குவல் டு ஓல்டு எலமெண்ட் மைனஸ் கீ ரோ எலமெண்ட் இன்டு கீ காலம் எலமெண்ட் டிவைட் பை கீ எலமெண்ட். ஓகேயா, ஸோ அப்படி எழுதி இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இதுலையும் ZJ மைனஸ் CJ கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அது பாசிட்டிவாக வருதான்னு பார்க்கணும். பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அதோட முடிச்சுக்கணும், நெகட்டிவாக வந்துச்சுன்னா மறுபடியும் அடுத்த ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் இப்படி பாசிட்டிவாக வந்ததுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ள பேசிஸ்க்குள்ள நம்ம ப்ராப்ளம்ல கொடுத்த வேரியபிள்ஸ், ஆக்சுவல் ப்ராப்ளம் நம்ம மாற்றி எழுதுனது கிடையாது, ஆக்சுவல் ப்ராப்ளம்ல 2 வேரியபிள் இருந்துச்சு, X1 X2, அது உள்ள இருக்கான்னு பார்க்கணும். அது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற வேல்யூ நமக்கான சொல்யூஷன். ஏதாவது ஒரு வேரியபிள் இல்லைன்னா அது என்ன பண்ணிக்கலாம், 0ன்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதான் அண்ட் வித் மேக்ஸிமம் ஆஃப் Z 200. அது எங்கே பார்க்கணும் அப்படின்னா அந்த XBக்கு கீழே இருக்கிற அந்த 200. ஓகேயா, எஸ், இவ்வளோதான்.
ஸோ இதெல்லாம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நான் கொடுக்குறேன், செல்ஃப் ப்ராக்டிஸ் ப்ராப்ளமும் அதில் பண்ணுங்கள். அண்ட் சிம்ப்ளெக்ஸ் 2 மெத்தடை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.